பேசிக்காக சிம்பிளாக ஈஸியாக கோல்ட் காஃபி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை பால், அதுக்கப்புறம் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் சர்க்கரை. இது மூணையும் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக் சிம்பிள் கோல்ட் காஃபி கிடச்சிரும். பட் இன்றைக்கி நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோல்ட் காஃபி பண்ண போகிறதுனால பாலை முதல்ல என்ன பண்ணுங்கள், ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா திக்காக சங்கியாக ஐஸ் மாதிரி ஆகட்டும். எனக்கு இன்னும் அந்தளவுக்கு ஆகலை, பட் எவ்வளோ டைட்டாக ஐஸ் மாதிரி ஆகுதோ அவ்வளோக்கு கோல்ட் காஃபி மாதிரி திக்காக ஒரு திக் ஷேக் கன்சிஸ்டன்சி வரும். அண்ட் இன்னொன்று நான் ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா லைக் சாக்லேட். ஹெர்ஷீஸ் வந்து சாக்லேட் சிரப். சாக்லேட்டும் கோல்ட் காஃபியும் லைக் பெஸ்டீஸ் ஃபார் லைஃப். சாக்லேட்டும் காஃபி சாக்லேட்டும் காஃபியும் நீங்கள் எதில் மிக்ஸ் பண்ணாலுமே டேஸ்ட்டு செம்ம கிக்கு தரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோல்ட் காஃபி செய்யணும்னா சாக்லேட் சிரப்போட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபேவரட் சாக்லேட்ஸ் இருந்தால் கிட்கேட், டைரி மில்க் அது மாதிரி சாக்லேட்ஸ் இருந்தால் சாக்லேட்ஸும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அண்ட் எதுக்குமே எனக்கும் அளவெல்லாம் தெரியாது. நான் பண்ணுற எல்லா குக்கிங்குமே குத்து மதிப்பாக தான். எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நக்கி பார்த்துட்டு கொஞ்சம் சாக்லேட் ஜாஸ்தி தேவைன்னா சாக்லேட், சக்கரை ஜாஸ்தி தேவைன்னா சக்கரை, அந்த மாதிரி தான் எப்போவுமே குக்கிங்கில் எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால தான் எனக்கு கேக் செய்கிறதுக்கு சுத்தமாக வராது. ஏன்னா கேக்கில் ஒரு இன்க்ரீடியண்ட் 1 டீஸ்பூன் ஜாஸ்தி போட்டாலும் கேக்கு வராது. அதனால தான் எனக்கு கேக் தெரியாது. இந்த மாதிரி இதுலேயே இருக்கேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோல்ட் காஃபி வித் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் வீடியோஸில் எப்படி ஷூட் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லைக் எல்லாமே பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப சிம்பிள். லைக் அமேசான் ட்ரைபாட், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ட்ரைபாட் தான், அட்ஜஸ்டபிள். ஸ்மால் சைஸ்னால் இது, ஹைட்னா இப்படி வரும். ஸோ அந்த அமேசான் ட்ரைபாட் வந்து 2 வாங்கியிருக்கேன். ஒன்றில் வந்து மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன், மொபைல் ஃபிக்ஸ் பண்ணி. இது வந்து லைட்டிங்க்கு. அண்ட் மைக் பார்த்திங்கன்னா இந்த மைக் தான், காலர் மைக் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இதோட எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு எதாவது வாங்கணுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லைட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரிங் லைட்டுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ரிங் லைட் பார்த்துட்டு ரிங் லைட் தான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. பட் இந்த லைட் பார்த்திங்கன்னா நார்மல் டியூப் லைட், விப்ரோ பிராண்டோட டியூப் லைட். பட் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணால் நார்மல் லைட் வரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து ஆன் பண்ணால் எல்லோ லைட் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து ஆன் பண்ணால் ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் எல்லோ லைட். ஸோ 3 கலர்ஸ் வரும். லிட்ரலாக அந்த ரிங் லைட்டில் இதே 3 கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதே 3 கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஒரு ரிங் லைட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதில் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிங் லைட்டில் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணலாம். பட் இதில் நார்மல் டியூப் லைட் இருந்தாலும் இதில் அது பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மல் A4 ஷீட் பேப்பரை ரப்பர் பேண்டில் கட்டி இந்த டியூப் லைட்டில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் மாதிரி வேணும். சாஃப்ட் பாக்ஸ் மாதிரி வேலை செய்யும். ஸோ பிரைட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா இதை எடுத்துருவேன், பிரைட்னஸ் கம்மியாக வேணும்னா இந்த மாதிரி A4 ஷீட் போட்டுருவேன். லைக் எல்லாமே சிம்பிள் தான் தெரியுமா. யூடியூப் பொறுத்த வரைக்கும் எல்லாம் நீங்கள் எப்படி DIY பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி சிம்பிளாக பண்ணுறீங்கன்றது தான். அண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo S1 அந்த மொபைல் வச்சு தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தான். அண்ட் இந்த லைட்டு கனெக்ஷன் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒயர், எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் போய் நம்ம கொடுத்து ஒரு ஒயர் மாட்டி கொடுங்கன்னா ஒரு ஒயர் மாட்டி கொடுத்துருவாங்க. ஸோ எங்கே வேணால் இந்த லைட்டை எடுத்துகிட்டு போகலாம். இவ்வளோ தான் என்னோடய யூடியூப் செட்டப். புதுசாக யாராவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி யூடியூப் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நண்பா, ஒரு வழியாக vlog பண்ணி நான் முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், லைக் அவ்வளோவா நிறையா விஷயம் நான் இன்னைக்கு கவர் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். இதுவே எவ்வளோ நேரம் போகும்னு தெரியல. ஸோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி vlogs ட்ரை பண்ணலாமா, இந்த மாதிரி ரா வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வீட்டில் இருக்கிற மாதிரி எடுக்கிறது, இல்லை நான் நார்மல் பழைய மாதிரி வீடியோஸ் மட்டும் பண்ணட்டுமா? அதுவும் பண்ணுவேன். பட் எப்போயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்ச் பண்ணணுன்றதும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்களும் நிறையா vlogs பார்ப்பீங்க. ஸோ யூ கேன் டெல் மீ, லைக் லேர்னிங் 2 சைட்லேருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியே ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இது வந்து மெசேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை, சம்திங்
ரொம்ப நாளாக எனக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் வீடியோவில் சொல்லி கவர் பண்ணலான்றது தான் இது பண்ணேன். ஏன்னா இந்த லாக்டவுன் நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நிறைய அன்வான்ட் தாட்ஸ் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அதுவும் நம்ம சுற்றி நடக்கிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த 2020 நடக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்மளை சுற்றி நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம தாட்ஸும் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம். லைக் டிப்ரெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப நெகட்டிவ் ஸ்லோ. நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நம்மளுக்கு மட்டும் வாழ்க்கையே இப்படி இருக்குது, இன்னும் நம்ம மற்றவங்க லைஃபோடலாம் கம்பேர் பண்ணுவோம். எல்லாரும் இப்படி பண்ணுவீங்களான்னு தெரியல. எனக்கே சில டைம்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். சில டேலாம் என்னடா இது இப்படி இருக்குது, என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு, அந்த மாதிரி தேவையில்லாத தாட்ஸ்லாம் வரும். அதுதான் சொல்கிறேன், மற்றவங்களை கம்பேர் பண்ணி இப்போ மற்றவங்க இன்ஸ்டாவில் ஊர் சுற்றுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க பார்த்துட்டு நம்மளுக்கே ஒரு டவுட் வரும், நம்ம மட்டும்தான் இப்படி இருக்குமா அப்படி பார்த்தா. பட் இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைக் ரியல் லைஃப் கிடையாது. எல்லாருமே அவங்கள ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதை பார்த்து நீங்கள் உங்களை சேடாக்கிக்காதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. லைக் எனக்கே பார்த்தீங்கன்னா ஜாலியாக நான் டான்ஸ் ஆடுறேன், வீடியோஸ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். பட் எனக்கும் சில டேஸ் அப்படி தான் இருக்கும். ரொம்ப லோவாக இருப்பேன். பெட்லேருந்தே ஏந்திரிக்க பிடிக்காது, எதுவுமே பண்ண பிடிக்காது. இட்ஸ் ஓகே, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். லைக் ஸ்டே பாசிட்டிவ். அண்ட் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லவ் பிரேக்கப், லவ் ஃபெயிலியர், ஃபைட்டு, அது மாதிரி தேவையில்லாத விஷயத்த இந்த டைமில் இழுத்து போட்டு முடிவு பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் எவ்ரிதிங் கெட்ஸ் செட்டில் அதுக்கப்புறம் பேசி டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் டைம் தெரியுமா. நம்ம ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டோம் இந்த டைமில். ப்ளஸ் முந்தினா நம்ம வெளியே இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், இது இருப்போம். இப்போ ஃபுல்லாகவே ஐசோலேட்டடாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ ஆல்வேஸ் ட்ரை. சில விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் ட்ரை டு பி பாசிட்டிவ். லைக் டெய்லி சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு எது சின்னதாக ஹாப்பினஸ் தருதோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ண பாருங்க. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் லவுடாக பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது செம்ம ஜாலியாக இருக்கும். கதவை சாத்திட்டு நான் பாட்டு ஆடிட்டே இருப்பேன். என்ன பிரச்சனை என்ன கவலை இருந்தாலும் ஆடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் எது உங்களுக்கு ஹாப்பினஸ் தருதோ அது பண்ணுங்கள். ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா, லைக் சாப்பிடுங்க. கேலரிஸ், டயட், வெயிட் அதை பற்றிலாம் பார்க்காது. ஏதாவது சாப்பிட்ணுன்னு இருந்தால் சாப்பிடுங்க. யாருக்கிட்டாவது கால் பண்ணி பேசணுன்னு இருக்கா, லைக் தயங்காதீங்க, ஈகோ கிளாஸ்லாம் பார்க்காதீங்க. யார்ட்டையா பேசினா உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கா பேசுங்க. அண்ட் அதே மாதிரி சில டைம் உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ஸ் வருதா, யார்கிட்டயாவது பேசினா நெகட்டிவ் வைப்ஸ் வருதா, ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ என்ன கேட்குறோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு அந்த வைப்ஸ் வரும். ஸோ ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவாக தருது, ஏதாவது உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லைனா லைக் தூக்கி போட்டுருங்க. லிட்டராக சொல்கிறேன், ஒரு பர்சன் ஆகட்டும், ஒரு திங் ஆகட்டும், உங்களுக்கு அது சந்தோஷம் தரலையா, ஜஸ்ட் த்ரோ இட் அவே. கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு நம்ம ஹாப்பினஸ் தான் ப்ரையாரிட்டி. நீங்கள் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணணும். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் பட் உங்களுக்கு அது கஷ்டம் தருதுன்னா ஜஸ்ட் தூக்கி போட்டுருங்க. உங்களோட ஹாப்பினஸ் அண்ட் ஜாய், உங்களோட ஸ்மைல் தான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். as long as நீங்கள் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணி ஸ்மைல் பண்ணாத வரைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். டெய்லி ஒரு விஷயம் லைக் சம்திங் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி எனக்கு சொல்லுங்கள். லைக் டெய்லி எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தரும் அண்ட் அது நீங்கள் விடாமல் டெய்லி என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். அண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு பி ஒரு பாசிட்டிவ், ஒரு க்ரோத்ஃபுல் அட்மாஸ்பியர் உங்களை சுற்றி க்ரியேட் பண்ணுங்கள். லைக் சின்ன சின்ன விஷயம் நான் பெருசாக ஒன்று பண்ண சொல்ல, சின்ன சின்ன விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செடி வளர்க்குறது, லைக் எவ்ரிடே அதில் ஒரு புதுசாக ஒரு இலை வளர்ந்தாலும் சரி, செடி கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்தாலும் இல்லை ஒரு பூ பூத்தாலும் லைக் எவ்ரிடே அதுக்கு போய் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அது ஒரு பாசிட்டிவ், ஒரு க்ரோத். உங்கள் லைஃப்பில் உங்களோடவே ஒரு க்ரோத் வரும். அந்த மாதிரி க்ரோத் வர திங்ஸ்லாம் நிறைய உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா லைக் அந்த உங்கள் டேவே பாசிட்டிவாக இருக்கும். யூ ஹேவ் சம்திங் டு டூ. லைக் அந்த மாதிரி செடி வளர்க்குறது, லைக் பாடி பில்டிங். டெய்லி உங்கள் பாடியில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லாம் போய் your body will be growing. ஸோ க்ரோ ஆகிற மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. லைக் ஏதாவது புதுசாக படிக்கிறது, ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது, நிறைய திங்ஸ். டூ திங்ஸ் தட் கிவ்ஸ் யூ க்ரோத். அந்த மாதிரி விஷயங்களாம் தேடி பண்ணுங்க. சும்மா டைம் பாஸ் பண்ணுற விஷயம் பண்ணாதீங்க. லைக் ஒரே இடத்துல உட்காந்துட்டு லைக் சும்மா படம் பார்க்குறது, இல்லை சும்மா ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. சம்திங் தட் கிவ்ஸ் யூ க்ரோத். ஸோ எவ்ரிடே ஏன்ச்சா இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு, இல்லை டெய்லி ஐயோ போரிங் லைஃப்னுட்டு சம்திங் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி as well as something is growthful and positive. அந்த மாதிரி உங்கள் விஷயத்த லைஃப்பில் நிறைய ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேர் நிறைய ரியலைஸ் பண்ணியிருப்போம். இந்த லாக்டவுனில் எக்கச்சக்கமான விஷயத்த ரியலைஸ் பண்ணியிருப்போம். இட்ஸ் லிட்ரலி லைக் அவர் செகண்ட் சான்ஸ் தெரியுமா. லைக் உங்களுக்கு பேஷன் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஆகட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்கணும்னா, லிட்ரலாக கடவுள் நம்மளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து இந்த என்டையர் வேர்ல்டே பாஸ் பண்ணி வச்சுருக்காரு. லிட்ரலாக நான் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். லைக் இந்த மொத்த உலகத்தையே நம்மளுக்காக, உங்கள் ஒருத்தருக்காக கடவுள் பாஸில் வச்சுருக்காரு இவ்வளோ நாளுக்கு. ஸோ உங்களுக்கு பேஷன், எந்த ஒரு விஷயம் இத்தனை நாள் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா நான் இதை மாற்றிருப்பேன், எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா இதை நான் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி இருக்கிற
விஷயம்லாம் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். லைக் லிட்ரலி ஹவ் ஸோ மச் ஆஃப் டைம். முந்தினா நம்ம டைம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு அவ்வளோ டைம் இருக்குது. அது நீங்கள் போராக அப்படியே ஒரு இதுவாக லேகாக அப்படி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டூ திங்ஸ் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி. இப்போ என்ன கூட பார்த்தீங்கன்னா லைக் காமெடியாக இருக்கும். இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் பார்த்தீங்கன்னா லைக் சில பேர் காமெடியாக இருக்கும். எதுக்கு நான் லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடுறேன், லைக் பாட்டு பாடுறேன், ஃபேஷன் பண்ணுறேன், ஸ்கின் கேர் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இவ்வளோ பண்ணுறதுனா லிட்டரலாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்ல எனக்கு ₹1 கிடைக்காது. நான் ஓப்பன் பண்ணியிருக்க புது சேனல் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இதில் நான் இவ்வளோ நாள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் ஆகட்டும், ₹1 எனக்கு கிடைக்காது. எல்லாமே நான் என்னோட ஹாப்பினஸ்க்காக தான் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. லைக் எவ்ரி ஒன் ஒருத்தருக்கு அது டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸ். எனக்கு இது பண்ணுறது செம்ம ஹாப்பியாக இருக்குது. உட்காந்துட்டு டெய்லி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ யோசிச்சுட்டு ஒரு க்ரியேட்டிவாக என் மைண்ட் ஃபுல்லாத்தையும் நான் அதில் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன யோசிக்கலாம், இன்றைக்கி என்ன பண்ணலாம், அது மாதிரி அதுலேயே க்ரியேட்டிவாக வச்சுக்கிறதுனால ஸோ தேவையில்லாத விஷயம்லாம் என் மூளை யோசிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம், இந்த வீடியோஸ் இதெல்லாம் பண்ணுறது செம்ம ஹாப்பியாக இருக்குது. லைக் டைம் போகிறதே தெரியாது. உட்காந்து நான் பாட்டுன்னு ஏதாவது எழுதுறதாகட்டும், ஓகே இது வீடியோ ஷூட் பண்ணலாம், இது பண்ணலாம், அது மாதிரி ஜாலியாக பண்ணிகிட்டு இருப்பேன். ₹1 வரலன்னா கூடவே இது வந்து எனக்கு ஜாலியாக இருக்குது, ஹாப்பினஸ் தருது, அதனால பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி பீப்புள் கூட ஹாப்பினஸ் நீங்கள் வந்து மற்றவங்க இப்போ யாராவது ஒருத்தர் லோவாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்மைலை அவங்களுக்கு தரணும். நீங்கள் வந்து பாசிட்டிவ் வைப் ஸ்ப்ரெட் பண்ணணும். எப்போவுமே லைக் ட்ரை டு பி. ஐ நோ என்னதான் நம்ம சொன்னாலும் லைக் எனக்கும் சில டேஸ் அப்படி தான் இருக்கும். என்னதான் நான் இன்னைக்கு வந்து செம்ம பாசிட்டிவாக நான் குதிச்சுட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் கழிச்சு நானே ஏதாவது லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ எனக்கே அப்படி தான் இருக்கும். லைக் பெட்டை விட்டே ஏந்திரிக்க வேணாம், என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில், பெட்லேயே படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கும். லைக் நானும் விட்டுருவேன். அன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டுருவேன். ஐ டூ சம்திங். சொன்ன மாதிரி டான்ஸ் ஆடுவேன், எனக்கு பிடிச்சது ஏதாவது சமைப்பேன், இல்லை சாப்பிடுவேன், அந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது எடுக்கலாம், மைண்டை டைவர்ட் பண்ணுவேன். ஸோ அப்படியே வச்சு யூ ஹேவ் டு கோப் அப் அண்ட் ஆல்வேஸ் செக் ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க நோண்டிகிட்டே இருங்க, அவங்கள இரிட்டேட் பண்ணுங்கள், ஃப்ரீயாகவே விடாதீங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். கோவம் வந்தாலும் பரவாயில்ல, அப்பப்போ நோண்டுங்க, கேட்ச் அப் பண்ணுங்கள். லைக் வெளியே போக முடியலனா கூட வீடியோ கால்ஸ், கேம், ஹவுஸ் பார்ட்டி எவ்வளவோ இருக்குது. ஸ்டே இன் கனெக்டட். நேரில் பார்க்க முடியலன்றதுனால டிஸ்டன்ஸ் விட்டுறாதீங்க. லைக் ட்ரை டு பி இன் கனெக்டட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறதுனால அன்வான்ட் தாட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால அன்வான்ட் தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். லைக் ஸ்டே சேஃப், ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. ஏன்னா இவ்வளோ இதில் எங்கேயும் போய் நெகட்டிவ் சும்மா கூட ஒரு கலாய்க்கிறதுக்கோ ஒரு ஹேட்ஃபுல்லாக நெகட்டிவாக நீங்கள் அதில் போய் ஆட் ஆன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பயங்கரமாக நெகட்டிவ் போய் ஒரு பாசிட்டிவ் எப்போவுமே சொல்லுங்கள். நம்ம என்ன வெளியே தரமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப உள்ளே வரும். ஸோ பாசிட்டிவாக எதை பார்த்தாலும் ஸ்மைல், உங்கள் ட்ரெஸ் நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இது பண்ணுறீங்களா, சூப்பராக இருக்குது, இப்படி பண்ணுங்கள், அப்படி ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. உங்களை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியரே மாறி போயிடும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். லைக் ஓவராக பேசிட்டேன் இல்லை, பட் ஜஸ்ட் சும்மா சொல்லணும்னு நினச்சேன். ஈவன் யூ ஹேவ் சம் தாட்ஸ், உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் கூட என்கிட்ட சொல்லுங்கள். லைக் மெசேஜ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஐம் ஆல்வேஸ் ரெடி. பேசுறதுனா பேசிகிட்டே இருப்பேன், பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு பேசணும், ஏதாவது சொல்லணும், ஏதாவது கேட்கணுன்னா தாராளமாக இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப் கீழே கமெண்ட்ஸில் இல்லை இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணால் எல்லா மெசேஜ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். லைக் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி, எது நீங்கள் டெய்லி பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ஹாப்பினஸ் தர ஒரு விஷயன்றதை என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. பாய். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ.